நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வாழப்பாடிக்கு போயிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறவங்க டூ லேட் ஆகிடுச்சு. இங்கே இந்தளவுக்கு இங்கே டிராஃபிக் இருக்கா? சரி ரைட்டுங்க. கீழ்நேக்கப்பட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது வந்து எப்படி இந்த பாப்பாய்க்கு விட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கேருந்து எப்படி நாங்கள் போய் எப்படி இப்போ வாழப்பாடி முருகனை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போகணும். போய்க்கலாம், அது ஒன்றும் இல்லை. இது என்ன போயிடன்னு சொல்கிறதுங்க. போங்க, கூட்டம் எம்பிட்டு இருக்குன்னு தாங்க ஒன்றும் புரியல. ஒரு ஆட்டமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அம்மாடி இந்த எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? ஏன் இல்லை ஏங்கிறேன். இந்த காரு முறக்கு ரைட்டர் போராட்டு இருங்கப்பா சரி ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வாட்டி பிரேக் போட்டால் எப்படி போவேன்? ஆனால் எந்த கேப் இருக்கோ அவ்வளோ உருவாக்கலையாட்டுறது தான். அந்த கேப்பில் உள்ள வர்றாப்புல விட்டுட்டாப்புல. இன்னும் என்ன இது? ஏன்னா இது ஹைவேஸ்ன்னு நினச்சாங்களா என்னன்னு நினச்சாங்க? இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட தெரியல. இது இப்போதைக்கு முடியாதாட்டுறது. என்ன நிலவரம்னு தெரியல. என்ன நிலவரம்னு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லேட், ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 6:30 மணி. இல்லை நான் அல்ல. இந்த பக்கமே வரக்கூடாது. அது தற்கூறிங்க அப்படிதான். ஒரு வந்து என்னால் நின்றுட்டு ஒரே டிராஃபிக்காக போயிடுச்சுங்க. நம்ம என்னென்னா வரலைன்னா அவ்வளோதான். நீங்கள் நம்ம மூட்டை தான். காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரமே அப்படியே மெயின் ரோடு மேலே சாஞ்சிருச்சுங்க. பொக்லிங்கை வச்சு தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதனால் எவ்வளோ டிராஃபிக்குங்க. எப்படியோ அவர் நல்ல மனுஷன் மட்டும் சொன்னாப்புல, இந்த மாதிரி மரம் சாஞ்சிருச்சு லேட் ஆகும் அப்படின்னாரு. அதனால் ரிட்டர்ன் வந்து ஒரு குறுக்கடியில் பூந்து வந்துட்டேங்க. இப்போ எங்கிட்டு வேணாலும் அந்த மேலே ஹைவேஸில் ஏறணும்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஹைவேஸில் ஏறத்துக்கு பார்த்துங்க. ஒரு கேப்பில் ஹைவேஸ் பக்கம் ஏறிட்டோம்னா பறந்துடலாம்.
ஓகே போலீஸ்காரங்க இருக்காங்க. சௌரியமாக நடக்கும் என்னன்னு தெரியல. வா உள்ள போ. அலப்புறதான் ஐயோ என்ன கூட்டா இருங்க எந்த பக்கம் எங்கிட்ட உள்ள போகுங்க டூவீலர் இருங்க. இந்த கூட்டமாக இருக்கு. நீங்கள் ஓட்டத்தில் உருட்டிக்கே போகிறீங்க. நடக்குதுங்க இந்த மனசுல முடியல. நம்ம ஏனே விடுவோமா? நம்ம முருகனை போய் விட முடியுமா? நம்ம ஊரில் வர நம்ம முருகன் எங்க முருகா வண்டி நிறுத்தா? என்ன ஒரு கூட்டா போச்சா? சரி போமால. தலைவர் அப்படி சென்ட்ரா நிறுத்திட்டு எப்படின்னா என்ன போங்க நிறுத்திடுவோமா அப்படின்னு நிறுத்திட்டாங்க. என்ன அக்கா கொஞ்சம் முன்னாடி போங்க. பின்னாடி வந்தீங்கன்னா இடிக்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. இல்லை இங்கே நிறுத்திக்கலாம். ஓகேவா? முருகன் கோயிலில் சரியான கூட்டமாக இருக்குங்க. வீட்டில் வச்சிருக்க சமாளிச்சு முடியல கூட்டம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து என்ட்ரி ஆனோம். உள்ளே போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுட்டு திருவண்ணாமலைங்கேருந்து டேரெக்டாக கிளம்புவாங்க. எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா அவர் விளம்பரம். ஓகேங்க, நம்ம உள்ளே போய் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. நான் வெளியே நின்று இந்த அளவுக்கு தான் வியூ நம்மளால் காட்ட முடியும். உள்ளே போனால் இன்னும் நல்லா வியூ நல்லாயிருக்கும். இருங்க உள்ளே போய் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டங்க எங்க அங்கே பாருங்க, இன்னும் 2 யானை. அண்ணே 2 யானை இருக்கு. தந்தத்தோட யானை இருக்கு. அது மேலே சாமி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க. நான் கூட ஒரிஜினல் நினச்சினேன். ஏமாத்திட்டாங்க. பட் நல்லா இருக்குங்க. மோசம் போயிட்டு சுத்த பரவாயில்ல, ஏமாத்திட்டாங்க. நான் கூட அவங்க தூரத்துலேருந்து பார்க்க ஒரிஜினல் மாதிரி தானே இருந்துச்சு. சரி ஓகே வாங்க அந்தாண்ட போய் பார்ப்போம். வா உள்ளே இவ்வளோ கூட்டமா? உள்ளே பூந்தா ஒரு நாள் ஆக மாட்டேங்குது வரத்துக்கு. வாய்ப்பில்லை.
நாளைக்கு லீவ் போட்டால் நான் போய் வாய்ப்பே இல்லை. சரியான க்ரௌடாக இருக்குங்க வாழப்பாடி முருகன் கோயிலில். உள்ளே பூந்தால் தான் ரொம்ப லேட் ஆகும்னு தோணுது. கூட்டம் இங்கேயே லாக் ஆகிடுச்சு. தலைவர் இவராக இருப்பாரு. ஓகேங்க, உள்ளே போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு, அது என்னென்னா அது வரைக்கும் மட்டும் தான் போகிறோம். அங்கே போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா இந்தாண்ட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போனால் நம்மளால் திருவண்ணாமலை கிளம்ப முடியாது. அதனால் இங்கேயே நம்மளுடைய விரதத்தை கம்ப்ளீட் ஊருக்கு அந்த கௌசிக்கு வந்தால் மெமரி தூக்கிட்டு வரீங்க. நந்தா இது அப்படிங்கிறீங்களா? அதனால் இங்கேயே நம்ம விரதத்தை முடிச்சுப்போங்க. நம்ம சாமி கும்பிட்டு வந்துடுறேங்க. ரெண்டு பேருக்கு ரெண்டு கொடுங்க. நம்ம முருகன் ஆல்ரெடி தொட்டு பாதத்தை கும்பிட்டு தாங்க போக போகிறோம். போட்டோ எடுங்க. ஏங்க இன்னும் பேக் கொடுங்க. கோயிலுக்கு போறீங்களா? இல்லை ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறது தான். ஃபோட்டோ என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா? நாங்கள் வண்டி செக் பண்ணுறதுக்காக. சரி, ஓகேங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. புக்கு காட்டு அது வச்சு ஒன்று. சரிங்க சார், காட்டுறேன். நீங்கள் பாருங்க, ஃபோட்டோ போடுறேன். ஒரே ஒரு நேராக போன திருவண்ணாமலை. சரிங்க சார், தேங்க்யூ சார். எங்களும் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு நான் லைசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிங்க, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்து காமிச்சோம். சரி, ஓகே, ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் சொல்லி எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. ஒன்றும் அப்படிங்க போகலாங்களா? போகலாமண்ணா? என்னண்ணா? நல்ல வேலை நான் ஓட்டல. தப்பிச்சிட்டோம். ஓகேங்க, இதுவும் நார்மலான செக்கப் தான். ஒரு செக் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் நான் என்ன ரீசன் சொல்லி கேட்டேன்.
இல்லைப்பா நாங்கள் செக் பண்ணோம்ல அதுக்கு ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ அப்படின்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி லைசன்ஸும் வண்டிக்கு மட்டும்தான் கேட்டாங்க. காமிச்சு கிளம்பிட்டாங்க. அது இல்லாமல் நேரம் ஒரே ரூட்டு தான் வந்துடும், நம்மளை தூக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. ஒரு 1/2 hour 46 நிமிஷம் காட்டுது. ஜஸ்ட் ஒரு 1/2 hourல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ்.